பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஐயையையையைய இந்த கலர் கோழி குஞ்சு தொல்லை வேற தாங்க முடியல. நம்ம ரயான் தான் மண்டைக்குள்ள மாவாட்டிட்டு இருக்கான். சீரியஸா பேசி பேசி காலையில எந்திரிச்சாலும் முத்து, நைட்டுனாலும் முத்து, எப்ப பாரு முத்து முத்துன்னு முத்து ஃபோபியா பிடிச்சிருச்சு நம்ம ரயானுக்கு. அதாவது சார், இந்த அடிப்பட்டு ஃபிசிக்கலா அடிப்பட்டு ரத்தம் வந்தாதான் சார் டாக்டர் பார்க்கணுமா? அவன் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான் சார். ஐயோ முத்து எப்படியாவது நம்மளை விட வின் பண்ணிடுவானோ, முத்து ஸ்ட்ராங்கா இருக்கானே, ஸோ முத்துவை நம்ம கீழே இழுக்கணும், அவனை தப்பா பேசணும், அவன் தான் ஸ்ட்ராட்டஜி பண்றான், என்னை ப்ரொவோக் பண்றான், என்னை கார்னர் பண்ணுவான், கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான் சார். அவனை ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட அனுப்பி அவனை கொஞ்சம் கூலாக்குங்க சார். பார்க்க முடியல லைவ், எப்பா பாரு இதே தான் உளறிட்டு இருக்கான். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பிரச்சனை என்ன நம்ம ரயானுக்கு அப்படின்னா, அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க டிக்கெட் ஃபினாலே அடிக்கணும். ஸோ நம்ம கூட ஈக்குவலாக டஃப் காம்படிட்டராக அந்த வீட்டில் இருக்கிறது முத்து. ஸோ அவனை பற்றி எல்லாருக்கிட்டையும் தப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். சூப்பர். நேற்று வந்து அந்த ட்ரம் டாஸ்க் நடந்து இல்லையா, அந்த டாஸ்கில் முதல்ல எல்லாரும் இண்டிவிஜுவலாக விளையாண்டாங்க. பட் யாரும் ஒன்றும் பெருசாக எடுக்க முடியல. ஸோ இப்படியே டைம் தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் நிறைய இன்ஜுரி ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இடிக்கிறாங்க, சோக் ஆகுதுன்றாங்க, இல்லைனா அந்த ட்ரம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கையில் வெட்டுது, காலில் வெட்டுது, இதே தான் போயிட்டுருக்குது. கேம் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில. ஸோ நம்ம குரூப்பாக விளையாடுவோமா அப்படின்னு முதல்ல அருண் தான் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு. பட் இங்கே அருண் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த கேம் அப்படின்னு சொன்ன உடனே ரயான் முதல்ல ஒரு விஷயம் ஆரம்பித்தார். என்ன அப்படின்னா, இருக்கிற 8 பேர்கிட்டையும் போயிட்டு, அதாவது முத்துக்குமரனை தவிர மற்ற 8 பேர்கிட்டையும் போயிட்டு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வரணும், நீங்கள் எப்போ ஹெல்ப் கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு வருவேன் அப்படின்னு முத்துக்குமரனை தவிர மற்ற 8 பேர்கிட்டையும் சொல்கிறார். முத்துக்குமரனை அடிக்கிறதுக்கு மற்ற 8 பேர்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ 1 vs 8 அப்படின்றத ஆல்ரெடி ரயான் பிளான் பண்ணிட்டார். அதனால தான் முத்துக்குமரன் தவிர மற்ற அத்தனை பேர்கிட்டையும் உனக்கு ஒன்றுனா நான் வருவேன், எனக்கு ஒன்றா நீ வரணும், நீ எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார். இது வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த டாஸ்க்குன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே இது பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுறாங்க, இண்டிவிஜுவலாக விளையாட முடியல. அப்போ நம்ம அருண் சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் டீம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்றாரு. ஸோ முத்துக்குமரன் உடனே அருண், விஷால், முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. முத்துக்குமரனுக்கும் தெரியும் அங்கே அருணுக்கும் விஷாலுக்கும் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, நம்ம அவங்க கிட்டே போகிறோம் அப்படின்னா பாயிண்ட்ஸே இல்லை அவங்க கிட்ட, டெஃபினட்டாக அவங்க நம்மகிட்ட எக்ஸஸாக பாயிண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்றது தெரியும். பட் ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்கவங்க கூட போய் சேர்ந்து அவனுக்கு இன்னும் நான் பாயிண்ட் ஏற்றி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்கவங்க கூட விளையாடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு. ஸோ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டார். பட் அதை ஜாக்லின் அதை உடச்சிட்டாங்க. எப்படின்னா, ஜாக்லின் உள்ளே வந்து நம்ம விஷாலை கழட்டி விட்டுட்டு அவங்க உள்ளே உட்காந்துட்டாங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு நல்லா தெரியும் ரயான் கூட நம்ம டீம் சேர்ந்தோம் அப்படின்னா ரயான் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கான், ஆப்வியஸாக எல்லா டீமும் வந்து அவனை தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்க கூட இருந்தால் நமக்கு பாதிப்புன்றனால தான் ஜாக்லின் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த டீம் முதல்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. முதல்ல வந்துட்டு மொத்தம் 9 பேர் தான் இருக்கும். ஸோ 2 டீமாக பிரிக்கிறோம், 5 பேர் ஒரு டீம்லையும் 4 பேர் ஒரு டீம்லையும் பிரிச்சா அன்ஃபேராக இருக்கும் அப்படின்னு ரயான் சொல்றாரு. அப்போதான் மஞ்சரி சொல்றாங்க, சரி நம்ம 3 பேராக பிரிஞ்சு விளையாடுவோம் அப்படின்னு மஞ்சரி சொல்றாங்க. 3 பேராக பிரிவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரயான் வந்து முத்து கிட்ட வர்றாரு. முத்து, நீயே நானும் மஞ்சரி நம்ம 3 பேரும் ஒரு டீமாக இருப்போமா அப்படின்னு. ஏன்னா ரயானுக்கு என்ன பயம் அப்படின்னா, முத்து நம்ம அளவுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், நம்மளை விடவும் அவன் நல்லா கேம் விளையாடுவான், அவனை நம்ம ஆப்போனண்ட்டாக வச்சு அவன் நம்மளை அடித்து காலி பண்ணிட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு பாயிண்டே கிடைக்காது. நமக்கு பாயிண்டே இல்லாமல் வெளியே போகிறதுக்கு அவன் கூட சேர்ந்து கேம் விளையாடி அவனை மற்றவங்களெல்லாம் துரத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம், எப்படினாலும் அப்புறம் கடைசியாக இருக்கிற 5 பேருக்கு எப்படினாலும் பாயிண்ட் இருக்கும் தானே, நம்ம அதை யோசிக்கலான்றதுக்காக முத்து கூட சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு நினச்சார். பட் முத்துக்களை விருப்பம் இல்லை, இவன்கிட்ட பாயிண்ட் இருக்குது, இவனையே நம்ம மறுபடியும் ஏற்றி விடணுன்றதுக்காக நான் அவன் கூட வரலப்பா அலைன்ஸ்க்கு அப்படின்ட்டார். ஸோ இவன் அலைன்ஸ் கூப்பிடுவானா, இவன் ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்கும்போது அலைன்ஸ் கூப்பிடுவான், அது தப்பு கிடையாது. இப்போ செங்கலா டாஸ்கில் வந்துட்டு இவன் வந்துட்டு குரூப்பாக விளையாடுவான், அது தப்பு கிடையாது. ஆனால் முத்து பண்ணா மட்டும் அது கார்னர் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, ஒரு 1 vs 8ன்னு வராங்க, அவனுக்கு பயம் என்ன பார்த்தா அப்படின்றது. அப்படி பயம்னு சொல்ற ரயான் என்ன பண்ணாரு, அந்த போட்டோ டாஸ்க், அந்த நெருப்புக்குழி டாஸ்க் இருக்குல்லையா, போட்டோ எடுத்துட்டு போய் நெருப்புக்குழியில போடுறது அப்படின்னு, அதுல லெவல் 2 கொடுத்த உடனே அவர் போய் பசங்க டீம்ல பேசினார். என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்களேன், நானும் உங்க கூட கேம் ஆடுறேன், நம்ம கடைசி 5 பேர் அப்புறமா அடிச்சுக்கலாம், இப்போ எனக்கு கூட சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு போது, இல்ல தம்பி ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்க போமா அப்படின்னு துரத்தி விட்டாங்க. அப்போ பயப்படாதவனா இருந்தால் இன்னைக்கு முத்துவ பயம்னு சொல்ற நீ அன்னைக்கு நீ போய் ஏன் பயந்துக்கிட்டு கேட்காம இருந்திருக்கலாமே. அண்ட் அதே மாதிரி இப்போ நேற்று டாஸ்க்கு கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரயான், சௌந்தர்யா, விஷால் 3 பேர் ஒரே டீமில் தான் இருந்தாங்க. ஆனால் சௌந்தர்யாவோட ஃபோட்டோஸை எல்லாரும் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக ரயான் ஏன் விட்டார், விஷாலை காப்பாற்றணும்னு நினைக்கிற ரயான், அதாவது விஷால் தன் கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிற ரயான் ஏன் சௌந்தர்யாவை நேற்று காப்பாற்றல.
ஏன்னா சௌந்தர்யாவும் ரயானும் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக அவள் பாயிண்ட்ஸ் கம்மியாகணுன்றதுக்காக தான் நேற்று சௌந்தர்யாவை ரயான் கண்டுக்கவே இல்லை. ரயான் சௌந்தர்யா விஷால் அலைன்ஸில் இருக்கும்போது சௌந்தர்யாவை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை நம்ம ரயானுக்கு இருக்குது. பட் ரயான் நேற்று சௌந்தர்யாவை விட்டதுக்கு காரணம் ஒன்று, அவள் வந்து பாயிண்ட்ஸில் நம்ம கூட ஈக்குவலாக இருக்கா. இன்னொன்று, அவள் போயிட்டா அப்படின்னா நம்ம 2 பேர் தான், விஷால் ரயான்னு 2 பேர் தான் இருக்கும். இதை வச்சு கடைசி வரைக்கும் இப்படி அழுவினி மாதிரி அழுதுகிட்டே இருக்கலாம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நீங்கள் எங்களை கார்னர் பண்ணுறீங்கன்னு அழுகலான்றதுக்காக தான் அவர் பிளான் பண்ணுறாரு. ஏண்டா செங்கலா டாஸ்க்ல நீ விளையாடவே இல்லை, ஒருத்தனை கூட நீ பிடிக்க மாட்டேன்ட்டு. நான் ஜெஃப்ரியா பிடிக்க மாட்டேன், அன்ஷிதாவை பிடிக்க மாட்டேன், நான் யாரையுமே பிடிக்க மாட்டேன், நான் விளையாடவே மாட்டேன், நான் கல்லை மட்டும் தான் சேர்த்து வைப்பேன்னு சொன்னேன். என்ன காரணம்? ஏன்னா உனக்கு பயம். முத்து பயங்கரமான ஸ்ட்ராங் பிளேயர். அவன் கூட இனிஷியலாக விளையாண்டு அடிபட்டுருச்சு அப்படின்னா அவன் கூட அடுத்தது ஃபைனல்ஸ் வரும்போது நம்மளால் விளையாட முடியாது. அதனால முத்து மற்ற டீம் கூடலாம் சண்டை போட்டு எனர்ஜி லூஸ் பண்ணி சாகட்டும். அப்புறமா கடைசியாக அவன் வரும்போது அவன் ஆல்ரெடி குத்துயிரும் குலையுருமா பாதியாக தான் வருவான். அதுக்கப்புறம் நம்ம அவனை அடிக்கலாம் நினச்சே. நீ எல்லாம் டாஸ்க் பேஸ்டா? உங்கள் அக்கா சொன்னாங்களே டாஸ்க் பேஸ்ட், நீ எல்லாம் வந்துட்டு நீ ஸ்மார்ட் பிளே அப்படின்ற மாதிரி ஒரு கன்னிங்கான பிளே பண்ணிட்டு இருக்க. இப்போது அங்கே வந்து பிங்க் டீமும் ரெட் டீமும் வந்து ப்ளூ டீம் முத்து டீம் அட்டாக் பண்ணும்போது நீ வராததுக்கு காரணம் என்ன? சரி, ஒரு கட்டத்தில் பிங்க்கும் முடிஞ்சிடும், ரெட்டும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லோ டீம், ரயானோட எல்லோ டீமும் முத்துவோட ப்ளூ டீமும் வரும். ஸோ 2 பேரும் மோதிக்கும் போது நம்ம எனர்ஜியை கன்சியூம் பண்ணி ஃபுல்லாக வச்சிருப்போம். ஆனால் இங்கே முத்து ட்ரைன் ஆகிட்டான். ஆல்ரெடி சண்டை போட்டு அவன் எனர்ஜி லூஸ் பண்ணியிருப்பான். அப்போ அவனை அடித்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்ச கேவலமான ஸ்ட்ராட்டஜி போட்டவன் நீ. ஆனால் முத்து அதெல்லாம் கண்டுக்கல. பட் முத்து இப்போ என்ன கேட்குறாருன்னா, சரிடா நம்ம அன்றைக்கி செங்கலா டாஸ்க்கு விளையாண்டோம், நம்ம 2 பேரும் அலைன்ஸ் வச்சுருந்தோம். ஆனால் பிங்க் டீம் வந்து என்னை அடித்து என்னது எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. பிங்க்கும் ரெட்டும் நீ கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியே, அப்போ நீ பண்ணது ஃபேரான கேமா? நான் இன்னைக்கு விளையாடுறது ஃபேர் கேம் கிடையாதுன்னு சொல்றியே, நீ ஃபேராக விளையாண்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் ஃபேராக விளையாண்டேன். எங்கடா ஃபேராக விளையாண்டேன் அப்படின்னா, அந்த ஒரு செங்கலை தூக்கி நான் வச்சதுனால தான் நீ கேமே ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது அங்கே இருந்து 20-30 கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரயான் அவனோட எல்லோ டீமுக்கு வச்சுக்கிட்டான். பிங்க் டீம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லோ டீமுக்கு ரயான் வச்சுட்டான். ஆனால் ஒரே ஒரு கல்லை கொண்டு வந்து ப்ளூ டீமுக்கு வச்சானா. அது எதுக்காக அப்படின்னா, மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அலைன்ஸ் வச்சுட்டு அவன் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த ஒரு கல்லை வச்சுட்டு நான் அந்த ஒரு கல் வச்சுனால தான் நீ விளையாண்ட, ஸோ இது எனக்கு ஃபேராக தெரியுது அப்படின்னா. பார்த்துக்கோங்க மக்களே, இது நீங்களே பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இவரோட கேம் ஜெயிக்கணுன்றதுக்காக இவர் எந்த அளவுக்கும் ஒருத்தரை பேக் ஸ்டெப் பண்ண போவார் அப்படின்றது தெரியுது. ஆனால் மற்றவங்க எல்லாரையும் இவர் ப்ரொவோக் பண்ணுவாராம், கார்னர் பண்ணுவாராம். கடைசி நீங்கள் தான் என்ன எல்லாரும் கார்னர் பண்ணிட்டீங்க அப்படின்னு கதற வேண்டியது. ஸோ முத்துக்கும் தெரியுது, நீ வந்து எனக்கு எதிர்த்து எல்லாரையும் நீ வந்து கூப்பிடுற, உனக்கு டீமுக்கு ஆள் சேர்க்குறேன்றது தெரியுது. பட் போய் தோலை, நீ எப்படி வேணாலும் கேம் ஆடு, அது ஓன் கேம், ஆனால் நான் ஃபேராக தான் விளையாடுவேன் அப்படின்னு முத்து விளையாடிட்டு இருக்காரு. ரயான் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் சௌந்தர்யா பவித்ரா அப்படின்னு எல்லாருக்கிட்டும் போய் புலம்பிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல கூப்பிட்டார் நைட்டு முத்து கூப்பிட்டு, இப்போ என்னடா உனக்கு, நீ ஸ்ட்ராட்டஜியே போடலை, நான் தான் ஸ்ட்ராட்டஜி போட்டேன், நான் தான் அன்ஃபேராக விளையாண்டேன், போதுமாடா அப்படின்னு போது, இல்லை பவித்ராட்ட சொல்லணுமா, பவித்ரா அவன் ஸ்ட்ராட்டஜியே பண்ணல பவித்ரா, நான் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன், நான் தான் அன்ஃபேராக விளையாண்டேன், போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமா, ஏன்டா இதை பைத்திய மாதிரி பேசிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி பொலிர்னு ஒன்று வச்சாரு. சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இடத்துல முத்து ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா முத்து கிட்ட ஒரு சில மிஸ்டேக்ஸாக நம்ம பார்க்கறது இதுதான். நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணவே வேண்டாம் முத்து, எங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியும், நீங்கள் ஒரு கேமில் எவ்வளோ ஃபேராக எடுத்துகிட்டு போகிறீங்க, இவனை மாதிரி ஒரு கன்னிங்கான கேம் விளையாடாமல் நீங்கள் ஒரு ஃபேரான கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி 2-3 பேர்கிட்ட அதை போய் பேச, அதுதான் நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு ரயான் அதை பண்ணுறான். எப்போதுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிற ரயான் ஒரு வாரமாகவே அவனோட புலம்பல் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அப்படின்னா, எல்லாரும் இப்படி தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ நம்ம பேசினதை, நம்ம செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம செஞ்சதை சொல்லணும். அதே மாதிரி இன்னொருத்தர் செய்யாததை நிறைய தப்பு பண்ணிட்டான். இப்போ முத்து பண்ணாததை நிறைய தப்பு பண்ணிட்டான், ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டான், அன்ஃபேராக விளையாடுறான், இப்படி சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஊர்கிழவி மாதிரி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாரு ரயான். ஸோ ரயானை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஏன்னா முத்து கூட இப்போ என்னடா தம்பி நீ ஜெயிச்சிட்ட தம்பி, நான் போதுமா, நீ தான் ஜெயிச்சிட்ட, நீ ஸ்ட்ராட்டஜியே பண்ணல, நான் தான் தப்பு, போதுமா போறியா அப்படின்றது இருக்குல்ல, செமையாக இருந்தது. நோஸ் கட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நல்லவன், நான் இதைத்தான் நினச்சேன், நான் அதைத்தான் நினச்சேன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்றது. ஸோ அவரை அப்படியே ஒரு நோஸ் கட் கொடுத்துட்டு, இப்போ உனக்கு என்னப்பா, நீ ஜெயிச்சிட்ட போப்பா அப்படின்ட்டு. வெறும் 2 பாயிண்ட்ல தான் ரயான் ஜெயிச்சிருக்கார். ஆக்சுவலி ரயான் 21 பாயிண்ட்ஸ், நம்ம முத்துக்குமரன் 19 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கார். இந்த 2 பாயிண்ட்டை கூட முத்து நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் எடுத்திருக்கலாம். இப்போ அவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட் விட்டு கொடுத்தாரு. அந்த பவுலிங் டாஸ்க்ல வந்துட்டு ராணுவுக்கு ஒரு பாயிண்ட் விட்டு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து பவித்ரோட பாயிண்ட் வந்திருக்கும் போது கூட அவர் இன்னும் எக்ஸஸாக கேட்டு வாங்கி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரயானுக்கு வந்துட்டு மஞ்சரி 2 பாயிண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஹேர் கலரிங்க்கு, அதை வந்து அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை ரயானுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஜாக்லினுக்கு கொடுத்து
மட்டும்தான் இவர் பாயிண்ட் டேபிளில் கம்மியாக இருப்பார் ரயான். ஸோ ஒன்றும் ரொம்ப பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ்லலாம் ரயான் ஜெயிக்கல. அவங்க அக்கா சந்தோஷப்படுற அளவுக்கு டாஸ்க் பீஸ்ட்லாம் கிடையாது. டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றது பதிலாக அவனை கன்னிங் ஃபாக்ஸ் அப்படின்னு அவங்க அக்கா கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் தான் ஜெயிக்கணும், அட் எனி காஸ்ட் நான் வின் பண்ணணும் இந்த டிடிஎஃப் அப்படின்றதுக்காக ரொம்ப கேவலமாக ஒரு கேம் ஆடி இருக்கான். நீங்கள் வின் பண்ணுங்க, வின் பண்ணாமல் போதுங்க, அது செகண்டரி. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நீ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ ஒரு டாஸ்க் அடிச்சுட்டு நீ பெரிய ஜெயிச்சிட்ட அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு டாஸ்க்கை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிற, அதில் நீ ஃபேராக விளையாடுறியா, அதில் நீ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரியா அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. அந்த இடத்துல ரயான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டார். அவர் இவ்வளோ கேவலமான ஒரு பாய்சனஸான பர்சன்றது காமிச்சிட்டார். தான் ஜெயிக்கணுன்றதுக்காக எப்படி வேணாலும் இறங்குவாருன்ற மாதிரி இருக்கு. ஸோ ரயான் அக்கா நீங்கள் டாஸ்க் பேஸ்ட் அப்படின்னா முத்துவை சொல்லலாம். ஏன்னா முத்து நேற்று அந்த பவுலிங் கேம் விளையாண்டாங்க இல்லையா, அதில் அந்த கேமை பற்றி தெரியாது. ஆனால் உங்கள் தம்பி அந்த கேம் நல்லா விளையாடி இருக்காரு. நல்லா விளையாண்ட ரயானே வந்து செகண்ட் சான்ஸில் தான் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சார், ஃபுல்லாக அவுட் பண்ணார். ஆனால் முத்துக்குமரன் அந்த டாஸ்கே விளையாடினது இல்லை அப்படின்னாலும் முத்துக்குமரன் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் ரயான் நேற்று கேம் ப்ளே பண்ணார். லைக் அந்த 3 பின்னா அடுக்கலாம் அப்படின்றது முத்து கொடுத்த ஐடியா. ஸோ ரயான் முதல்ல ட்ரையாங்கிளாக வைப்போம் அப்படின்னாரு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம அந்த பின்னை அடுக்கணும் அப்படின்னா ஒன்று அடித்தாலும் எல்லாம் போகும் அப்படின்னு சொன்னார். பட் முத்து தான் நம்ம 3 வச்சோன்னா அந்த இன்டர்லாக்கிங் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு கேட்டார். அதை வச்சு தான் ஆமாம் அப்படியும் வைக்கலாம் அப்படின்னு ரயான் சொல்லிட்டு போது. பட் ரயானோட சான்ஸ் வரும்போது போகும்போது 3 அடுக்கினார். அப்போ முத்து சொல்லியிருப்பாரு, இந்த ஐடியாவை நம்ம சொல்லி கொடுக்காம இருந்திருக்கலாம் போல இருக்கே, முதல்ல ட்ரையாங்கிள்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணுறானே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ உண்மையான டாஸ்க் பீஸ்ட் யார் அப்படின்னா முத்துக்குமரன். ஏன்னா உங்கள் தம்பிக்கு அந்த கேமை எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் உங்கள் தம்பி கூட செகண்ட் சான்ஸில் தான் கரெக்டாக ஸ்ட்ரைக் அடித்தார். ஆனால் முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் சான்ஸில் இந்த கேமை விளையாடவே இல்லைன்னு சொன்ன முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே வின் பண்ணார். அண்ட் வெறும் 2 பாயிண்ட் தான் எக்ஸஸாக எடுத்திருக்காரு. அதுவும் யாரோ கொடுத்த பரிதாபப்பட்டு கொடுத்த பாயிண்ட்ல தான் அவர் வின் பண்ணியிருக்கார். அப்படின்றனால டாஸ்க்குக்காக உங்கள் தம்பியோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டார் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ புலம்பிட்டு தாங்க இருக்கார். ஸ்டில் வந்துட்டு இன்னும் லைவில் புலம்பல் தான் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.